அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மாஞ்சோலை எஸ்டேட்டிலிருந்து மக்களை வெளியேற்றும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறது வனத்துறை. மாஞ்சோலை எஸ்டேட்டில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்களை அங்கிருந்து வெளியேற்ற காரணம் என்ன? வனத்துறை தங்களது அதிகாரத்திற்கு மீறி செயல்படுகிறதா? மாஞ்சோலையில் இருந்து வெளியேற்றப்படுவது தொடர்பாக அங்குள்ள மக்கள் தெரிவிப்பது என்ன என்ற கேள்விகள் அடுத்தடுத்து எழுகின்றன. அந்த வகையில் முதலில் மாஞ்சோலையில் வசிப்பவர்கள் மற்றும் அவர்களுக்காக போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள் தெரிவித்தவற்றை தற்போது பார்க்கலாம். எஸ்டேட்டுக்கு போகிறோம். நாங்கள் ஜாமான் போகிறோம், அங்கே தான் கிடக்கு. நாங்கள் எதுவுமே ஜாமான் நாங்கள் ஒதுங்க வைக்கல. இதுக்கெல்லாம் அரசு தரதுலேருந்து எங்களுக்கு எதுவுமே நாங்கள் வாங்கலை. ஆமாம், விஆர்சி நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம், வாங்கலை. ஆமாம், விஆர்சி நாங்கள் வாங்கலை. ரெண்டாவது விஆர்சி நாங்கள் 32 வருஷம் நான் பார்த்துருக்கோம். ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் 40 வருஷம் பார்த்துருக்காரு. ஆமாம், நாங்கள் மேலே தான் இருக்கோம். எங்களுக்கு வீடு இல்லைல்ல, நாங்கள் எங்கே இருக்கோம்? நாங்கள் இப்போ என் பிள்ளைகள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வரோம். ஆமாம், வைக்கப்புறத்தில் என் பிள்ளைகள் இருக்காங்க, அங்கே வீட்டுக்கு போயிட்டு வரோம். அரசு தான் எங்களுக்கு பார்த்து செஞ்சால் நல்லது. கேஸ் நடக்கல எங்களுக்கு. எங்களுக்குள்ள வாழ்வாதாரத்தை பார்த்து கொஞ்சம் இதாக செய்யும். கொடுத்தா வாழ்வாதாரம் போது பட்டா எல்லாமே வீடு எல்லாமே வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. சரி, நாங்கள் அங்கே எஸ்டேட்டில் வேலை பார்த்தவங்க நாங்கள் இங்கே வந்து கீழே எதுவுமே எங்களுக்கு பார்க்க முடியல. ஆனால் அதெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே இருக்கிறோம். இந்த 300 பேருக்கு மேலே எங்களுக்கு அங்கேயே குடியுரிமை ஆகணும். அந்த இதுதான் எங்களுடைய நிலம். இது எங்கள் ஊர் நாட்டில் வீடு அது இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னோம்னா எங்களை தினக்கூலிக்கு நாங்கள் வேலைக்காக பிள்ளைகளை படிப்பு வசதிக்காக நாங்கள் கீழே வந்து இருந்துகிட்ருக்கோம். காடு ஃபாரஸ்ட்டுக்காரங்க போயிட்டாங்க வைக்கணும், எங்களுக்கு எந்த இதுவுமே எங்களுக்கு ஃபாரஸ்ட்டு போயிட்டு எங்களுக்கு எந்த தகவலும் அவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. எங்களுடைய நாங்கள் போயிட்டு வந்து அவங்களா பேசிக்கிட்டு தாங்க, அவங்களா இது பண்ணிக்கிட்டு தாங்க. ஆனால் எங்கள் மக்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் எதுவுமே ஒரு பதில் எதுவுமே அவங்க சொல்லாத அளவுக்கு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இதுதான் அவங்க இதுங்கிறது. எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். காட்டில் உள்ள மிருகங்கள் மரங்களுக்கு கொடுக்க மரியாதை கூட எங்களுக்கு கிடையாது. மேலே வர எங்களுக்கு போனாலும் இப்போ எங்களை விட மாட்டேங்காங்க. ஒவ்வொரு நாளும் நிப்பாட்டி ஒவ்வொரு கேள்வி கேட்டு தான் எங்களை அனுப்புதாங்க. வரும்போது அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொரு சூழ்நிலையும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு வாழ்வு உரிமை அங்கேயே வேணும். அந்த இதுதான் நாங்கள் அந்த நிலைமையில் இருக்கோம். எங்களுக்கு ஊர் நாட்டில் வீடு வசதி வரணும்னாலும் எங்களுக்கு வாழ்வு உரிமை அங்கே நாட்டில் கீழே எங்கள் ஊர் நாட்டினாலும் எங்களுக்கு பிழைக்கக்கூடிய வழிவைக்கு வீடு கட்டி தராமனாங்க. வீட்டில் நாங்கள் ஆடு மாடை கொண்டு எந்த இடத்துல வைக்கணும், அடுக்குமாடி கொடுப்போங்க. அடுக்குமாடியில் கொண்டு கட்ட முடியுமா? அது முடியாது. அதனால் அந்த அடுக்குமாடி இருந்தால் அதே மாதிரி சமதளத்தில் வீடு கட்டி கொடுத்தாலும் எங்களுக்கு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் இடம் 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ கொடுக்கறதுக்கு இது வழி இருந்தால் நாங்கள் இறங்குவோம். இல்லாட்டி எங்களுக்கு அங்கேயே எங்களுக்கு குடியுரிமையை கொடுக்கறதுக்கு வழியாகும். ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 2006 வன சட்டத்தின்படி எங்களுக்கு என்ன உண்டோ அதை கொடுத்துட்டா நாங்கள் சந்தோஷமாக போயிடுவோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு எஸ்டேட்லேயே வாழ்முறையாக கொடுத்தா நல்லதாக இருக்கும். எங்களுக்கு இப்போ கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு. தீர்ப்பு வர வரைக்கும் நாங்கள் தான் இருப்போம். தீர்ப்பு என்ன சொன்னாலும் அது தகுந்த மாதிரி நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். எங்களுக்கு இப்போது வீடு வேணும் கண்டிப்பாக. அதுக்கடுத்து வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வேணும். எங்களுக்கு வேலை கொடுங்க, எஸ்டேட்லேயே வேலை கொடுங்க. இல்லாட்டா எங்கள் படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க. ஆமாம், 10 மாதம் ஆகிட்டு ரேஷனே எங்களுக்கு ரேஷன் கடை நிப்பாட்டாங்க. பஸ்ஸு 6 விட்டு ஓடணும். பஸ்ஸு ஒரு விட்டு தான் பஸ்ஸு வருது. எல்லாத்தையும் நிப்பாட்டாங்க. கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது. இப்போ நாங்கள் அங்கே தான் இருக்கிற மாதிரி விரும்புகிறோம் எஸ்டேட்டில். இப்போ எஸ்டேட்டுக்கு போகக்கூடாது. ஜாமான் எல்லாமே அங்கே தான் கிடக்கு. எனக்கு ஜாமான் எல்லா பொருள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஆக என் மகா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே ரேஷன் கடை எடுத்துட்டாங்க, போஸ்ட் ஆஃபீஸே எடுத்துட்டாங்க. அடுத்தால ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணணுன்னாலும் ஃபோன் பண்ணதுக்கு டவரும் கிடையாது. நாங்கள் அங்கே பட்னி கிடம் தான் ஜாமணும். அப்புறம் அதுக்காக வேண்டி கீழே வந்துக்கிட்டு இருக்கோம். ஜாமான் வாங்கினாலும் கீழே தான் வரணும். எந்த பொருளை வாங்கினாலுமே கீழே தான் வரணும். இப்போ அதையும் இப்போ மேலே போகக்கூடாது, கீழே வரக்கூடாது அப்படின்னு இப்போ வனச்சட்டம் போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்புறம் எப்படி இது பண்ணது? அது ஒரு ரேஷன் பொருள் அரிசி வாங்கணும், சாப்பாடு வைக்கணும், ரேஷன் கடையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் அங்கே பட்னிக்கிடம் தான் ஜாகணும். இனிமேல் அப்படி தான் வரப்போகுது. இனிமேல் நான் மேலே போனால் கீழே வரமாட்டோம். எங்களுக்கு ரேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தம் எல்லாருமே சுடுகாடுக்கு தான் போக போகிறோம். வேறு வழியே இல்லை. இப்போ பஸ்ஸில் போனால் இப்போ நிப்பாட்டுறாங்களா? என்ன காரணம்? அது ஏன் இப்போ இது வரைக்கும் இல்லை, இப்போ ஏன் நிப்பாட்டுதாங்க? அப்போ எங்கள் பொருள் எல்லாம் ஜாமங்கம்மாலாம் அங்கே தானே கிடக்கு. நாங்கள் ஒன்றுமே விஆர்எஸ் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. கவர்மெண்ட்லேருந்து எந்த இதுவுமே எங்களுக்கு பெனிஃபிட்டே கிடையாது.
ஓட்டு இந்த வருஷம் நாங்கள் 26க்கு அங்கே தான் ஓட்டு போட்டிருக்கோம். இது கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து ஒரு நல்லது செய்யணும். இல்லைன்னா நாங்கள் அங்கேயே எஸ்டேட்டில் இருந்து சாவை தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.